ஸ்ரீ குருபியோ நமஹ. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேஸ்வர ராகவே கேதவே நமஹ. அன்பார்ந்த ஸ்ரீ லட்சுமி நாராயணா ஜோதிட சேனல்களை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்று தீருமே, ராமா என்று 2 எழுத்தினால். ராமர் திருவடிகளே சரணம். இதுவரை சித்திரை மாதம் முதல் புரட்டாசி மாதம் வரை உள்ள தமிழ் மாத பலன்களை துல்லியமாக பார்த்தோம். அதை தொடர்ந்து ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்களுடைய பலன்களை இப்போது முழுமையாக பார்ப்போம். இந்த தமிழ் மாத பலன்களில் ஐப்பசி மாதம் தமிழ் மாதத்தை தெரியாதவர்கள் அக்டோபர் 17 முதல் நவம்பர் 15 வரை பிறந்தவர்களுக்கு இந்த பலன்கள் துல்லியமாக பொருந்தும். இந்த மாதத்தில் பிறந்த மகான்களை பற்றி முதலில் பார்த்து விடுவோம். திரு ராஜராஜ சோழன் அவர்கள், சர் சி வி ராமன் அவர்கள், சர் ஏ லட்சுமணசாமி முதலியார் அவர்கள், சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள், மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள், பில்கேட்ஸ் அவர்கள், திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள், மிஸ்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்த மாதத்தில் பிறந்து நம் இந்தியாவுக்கே மிகுந்த சிறப்பு தன்மையை தந்துள்ளார்கள். இந்த மாதத்தில் பிறந்தவர்களுடைய முழுமையான குணநலங்களை பற்றி இப்போது பார்ப்போம். இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் மிகச் சிறந்த அறிவாளிகளாகவும் அரசியல்வாதிகளாகவும் நீதிபதியாகவும் விளங்குவார்கள் மற்றும் வழக்கறிஞர் வக்கீலாகவும் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த மாதத்தில் பிறந்தவர்களுடைய குணங்கள் நீதி, நேர்மை, நியாயத்திற்கு முதன்மை கொண்டவர்களாக விளங்குவார்கள். எப்பேற்பட்ட தவறு செய்தாலும் அதனை உடனடியாக கண்டிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவராக உள்ளார்கள். இவர்கள் நீதிக்கு மட்டுமே தலை வணங்கக்கூடிய பண்பு உடையவர்கள். இவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள். இவர்கள் அறிவை தவிர உலக அறிவு, ஜெனரல் நாலேஜ் மிகவும் அதிகமாக உள்ளவர்கள் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள். அதே போல் இந்த மாதத்தில் பிறந்த பெண்கள் மிகவும் அழகானவர்கள், அடக்கமானவர்கள், கணவனுக்கு ஏற்றாது போல் கணவன் வீட்டில் அனுசரித்து செல்லக்கூடியவர்கள். இந்த மாதத்தில் பிறந்த பெண்களை திருமணம் செய்து கொண்ட ஆண்கள் மிகவும் பாக்கியசாலி என்று கூற வேண்டும். இந்த மாதத்தில் பிறந்த பெண்கள் குடும்பத்தை அனுசரித்து செல்லக்கூடியவர்கள் மற்றும் குடும்பத்திற்காக தன்னுடைய சுக துக்கங்களை விடுவார்கள் என்றே சொல்லலாம். கணவன், மனைவி, குழந்தைகளுக்காக தன்னுடைய ஆசைகளை துறந்து குடும்பத்தில் சிறந்த பெண்ணாக விளங்குவார்கள் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள். இந்த மாதத்தில் பிறந்த மங்கையர்கள் பெண்களுக்கு மிகவும் இது ஒரு சிறப்பான பெயர் அமைந்துவிடும். இந்த மாதத்தில் பிறந்த பெண்கள் மிகவும் புத்தி சாதுரியம், கடின உழைப்பு உள்ளவர்களாக விளங்குவார்கள் மற்றும் தங்கள் குடும்பத்தில் பக்கத்தில் இருப்பவர்களையும் அனுசரித்துக் கொள்வர்களாகவும் உறவினர்களை அனுசரித்து நடக்கக்கூடிய பெண்களாகவும் விளங்குவார்கள். எனவே துலா மாதத்தில் பிறந்த பெண்களை கல்யாணம் செய்த ஆண்கள் மிகவும் பெரிய பாக்கியசாலியே என்று கூற வேண்டும். மற்ற மாதத்தை விட துலா மாதத்தில் பிறந்த பெண்கள் மிகவும் பாக்கியசாலியே, மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கக்கூடியவர்கள் இந்த துலா மாசத்தில் ஐப்பசி மாதத்தில் பிறந்த பெண்கள். ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்கள் எந்த மாதத்தில் பிறந்த பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதை இப்போது பார்ப்போம். ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்கள் ஆனி, ஆவணி, மாசி, மார்கழி ஆகிய 4 மாதத்தில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொள்வதும், லைஃப் பார்ட்னராக வைத்துக் கொள்வதும், பிசினஸ் பார்ட்னராக வைத்துக் கொள்வதும் இவர்களுக்கு சிறப்பாக அமையும். அதே போல் ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்கள் ஐப்பசி மாதத்தில் பிறந்த பெண்களையோ கணவர்களையோ திருமணம் செய்து கொள்வது அவ்வளவு சிறப்பாக இல்லை. அவாய்டு செய்ய வேண்டிய மாதங்கள் ஆடி மாதங்கள் பிறந்தவர்களையும் தவிர்க்க வேண்டும். ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்கள் மேஷம், சிம்மம், தனுஷு ஆகிய ராசிகார்களுடன் மிகவும் நட்பாக இருக்கலாம். இவர்களுடன் அன்பாக பழகலாம். இவர்கள் ஒத்து போவார்கள். கடகம், விருச்சிகம், கன்னி ஆகிய ராசிக்காரர்களுடன் இந்த ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்கள் நட்பு வைத்துக் கொள்வது மிகவும் கடினம். எனவே இவர்களை தவிர்த்து இவர்களுடன் அதிகமாக பழகாமல் இருப்பது மிகவும் நன்மை. அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன், வெள்ளி. அதிர்ஷ்ட தேதி 6. அதிர்ஷ்ட ரத்னம் வைடூரியம், வைரம். அதிர்ஷ்ட தெய்வங்கள் பாம்பின் மேல் படுத்த ரங்கநாதர், சிவன் ஆகிய தெய்வங்களை இவர்கள் முழுமையாக வழிபட்டு வந்தால் இவர்கள் வாழ்க்கையில் சுபிட்சமாக இருப்பார்கள். இந்த ஐப்பசி மாதம் என்று சொல்லக்கூடிய துலா மாதத்தில் பிறந்தவர்களுடைய பலன்களை பார்த்து வந்தோம். இப்போது பரிகாரத்தையும் பார்ப்போம். இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் அடிக்கடி ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தரிசனம் செய்தால் இவர்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக அமையும். 5 ரங்கங்கள் இருக்கின்றன. ஸ்ரீரங்கம்,
சாரங்கம், பரிமளரங்கம், ஆதிரங்கம், அப்பாளரங்கம். ஸ்ரீரங்கம் திருச்சி கிட்ட இருக்கிறது ஸ்ரீரங்கம். சாரங்கம் கும்பகோணம் திருக்குடந்தை என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்தில் இருப்பவர் சாரங்கம். ஆதிரங்கம் மைசூர் பக்கத்தில் இருப்பது ஆதிரங்கம். அப்பாளரங்கம் அப்பக்குடத்தான் என்று திருச்சி கல்லணை ரோட்டில் இருப்பது அப்பாளரங்கம் என்று சொல்லுகிறார்கள். பரிமளரங்கம் மாயவரம் மயிலாடுதுறை அருகில் இருப்பது பரிமளரங்கம். இந்த பஞ்சரங்கங்களும் திவ்ய தேசமாக கருதப்படுகிறது. இந்த 5 ரங்கநாதர்கள், இந்த 5 ரங்கநாதர்களையும் தரிசனம் செய்தால் இந்த துலா மாசத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சீரும் சிறப்பும் மிகுதியாக அமையும். ஏதாவது ஒரு மாதத்தில் இந்த ஏதாவது ஒரு ரங்கத்தில் போய் தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு. பொதுவாகவே இந்த ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு மாயவரத்தில் இருக்கும் பரிமள ரங்கநாதரை சனிக்கிழமை அன்று துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்து நெய் தீபம் இட்டு பிரதட்சணம் செய்து வழிபட்டால் இவருடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். இதுவரை ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்களுடைய பலன்களை பார்த்தோம். அடுத்ததாக ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களுடைய பலன்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எங்களுடைய சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் உங்களுக்கு யூஸ்ஃபுல் வீடியோக்கள் அடிக்கடி வந்து சேரும். எங்களிடம் ஜாதகம் பார்ப்பதற்கு கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் செய்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக் கொள்ளவும். நன்றி.